ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன, அதோட எலிஜிபிள் யார், அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 விதமான கேஸ் ஸ்டடீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மூலமாக இந்த விஷயங்களை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி, ஸ்மால் ரீட்டைலர் இன் சென்னை. சென்னையில் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர், அவரோட ஆனுவல் டேர்ன் ஓவர் 1.2 crore. அவர் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறாரு. ஸோ இவருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, சிம்பிளிஃபைட் டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ். ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு பேப்பர் ஒர்க் நிறையா தேவைப்படாது. ஸோ ரெடியூஸ்டு பேப்பர் ஒர்க், இன்வாய்ஸாக இருக்கட்டும், பில்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக அவர் வந்து ஒர்க் பண்ணணும், பேப்பர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நீடு இவருக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ், மந்த்லி ரிட்டர்ன் பண்ணணுங்கிற நீடு இருக்காது, குவார்ட்டர்லி பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இவருக்கு இருக்குது. இதோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இவரால் வந்து இன்புட் டேக்ஸை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இவர் மேபி ஒரு ரீட்டைலராக இருந்தாலும் இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த இடங்களுக்கு இவர் டேக்ஸ் பே பண்ணியிருப்பார். பட் ஆனால் அந்த டேக்ஸை இவர் இன்புட் கிரெடிட்டாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்மால் ரீட்டைலராக இருந்து 1.2 crore ஆனுவல் டேர்ன் ஓவர் இருந்தும் இவர் பர்ச்சேஸ் பண்ணியும் இவரால் என்ன பண்ண முடியலை, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் வந்து ஒரு ஸ்மால் ரீட்டைலராக நீங்கள் இருந்தீங்க, காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் கேஸ் ஸ்டடி என்னென்னா, ரெஸ்டாரண்ட் இன் பெங்களூர். ஒரு மிட் சைஸ்டு ரெஸ்டாரண்ட் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அதோட ஆனுவல் டேர்ன் ஓவர் 80 lakhs. ஸோ இவங்க ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ஃபைலிங்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களோட டேக்ஸ் ஃபைலிங்கில் வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி அவங்களோட டேக்ஸ் ரேட்ஸுமே வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. பை த சேம் டைம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படின்னா, லிமிட்டட் சர்விங்ஸ். அதாவது நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். உங்களால் ஆல்கஹால் மாதிரியான ப்ராடக்ட்ஸை செல் பண்ண முடியாது. ஸோ இது என்ன மாதிரியான ட்ராபேக்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, நம்மளோட ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ நம்மளால் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராபேக்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது செகண்ட் கேஸ் ஸ்டடி. தேர்டு, இ-காமர்ஸ் செல்லர் இன் மும்பை. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் செல்லர், அவரோட ஆனுவல் டேர்ன் ஓவர் 1.8 crore. இவர் வந்து ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னா, மேபி பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கலாம். சிம்பிளிஃபைட் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ், லோயர் டேக்ஸ் ரேட்ஸ், இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருந்தாலும் இவர் வந்து இதுக்கு இன்எலிஜிபிள். ஏன் அப்படின்னா, இவரோட டேர்ன் ஓவர் வந்து 1.8 crore அப்படிங்கிறது வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. டேர்ன் ஓவரோட லிமிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் செல்லர் வந்து மேபி சென்னை, கேரளா, ஸோ இந்த மாதிரியான நிறையா ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்டர் ஸ்டேட்டுக்கு அவர் சப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த எக்ஸீடிங் டேர்ன் ஓவர், அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் சேல்ஸ், ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்னால் இவர் வந்து இந்த ஸ்கீமுக்கு இன்எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து பேன் ஷாப் இன் மத்திய பிரதேஷ். ஒரு பேன் ஷாப், டொபாக்கோ ப்ராடக்ட் விற்கக்கூடிய ஒரு பேன் ஷாப் இன் மத்திய பிரதேஷ். ஸோ அவங்களோட டேர்ன் ஓவர் பிலோ 1.5 crore. அவங்க வந்து ஜிஎஸ்டி கம்போசிஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அவுட்கம் அப்படின்னா, இந்த அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், ஸோ ஏஏஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களோட அப்ளிகேஷனை வந்து டினை பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, ஸ்டேட்டிங் தட் ப்ரிப்பரேஷன் அண்ட் சேல் ஆஃப் குட்கா, டொபாக்கோ மாதிரியான ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறத வந்து டிஸ்குவாலிஃபைடு, இந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீமில் இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பண்ணக்கூடிய நபராக இருக்கக்கூடியவங்களாலையும் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வர முடியாது. ஸோ நம்ம கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி என்ன, டேக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புகிறேன். ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரெஜிம்லேயே இருக்கக்கூடிய சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ஸ்கீம். எதனால அப்படின்னா, ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஸோ அவங்களோட டேர்ன் ஓவரில் செர்டைன் ஃபிக்ஸ்டு ரேட்டை தான் அவங்க டேக்ஸாக வந்து பே பண்ணணும். ஸோ இதனால் அவங்களோட டேக்ஸ் கம்ப்ளைன்ஸோட பேர்டன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அவங்களோட டேக்ஸ் பேமெண்ட்டும் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்கும். எப்படின்னா, இவ்வளோ தான் நான் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறேன், ஸோ இதுதான் என்னோடய டேக்ஸ் ரேட், ஸோ நான் இவ்வளோ தான் பே பண்ணணும்
ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷனுக்குள்ளே அவங்க வந்துடலாம். ஸோ இதனால இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட் டு ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1.5 crore விட எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எலிஜிபிள். பிஸ்னஸ் டைப்ஸ் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அப்ளிகபிள்னா, மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள். இப்போது ரெஸ்டாரண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஆல்கஹால் சர்வ் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் சர்வ் பண்ணாத ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் இது அப்ளிகபிள். ஸோ இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறாங்க, எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட டர்ன் ஓவர் லிமிட்டட் டு 50 lakhs. ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எலிஜிபிள் தான். ஸோ முக்கியமான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா, அவங்க வந்து இன்டர் ஸ்டேட் அவுட்வேர்ட் சப்ளை, அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவுட்வேர்ட் சப்ளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் டேக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ யாராவது நான் டேக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் நாட் அ கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன். ஒருத்தர் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சனாகவோ இல்லை நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன், இங்கே ரெசிட் ஆகாதவங்க அப்ராடில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் ரேட்ஸ் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன மாதிரியான டேக்ஸ் பேமெண்ட் இருக்குது, அப்படி டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு மேனுஃபேக்சராக இருந்தார் அப்படின்னா, ஸோ அவரோட ரேட் வந்து 1%, அதாவது 0.5 CGST அண்ட் 0.5 SGST. ஸோ இதுதான் அவங்களோட ஃபிக்ஸ்டு ரேட். சப்போஸ் அவங்க மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க, அவங்க 1 crore டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க 1% மட்டுமே என்ன பண்ணால் போதும், டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ ட்ரேடர்ஸ் அல்லது டீலர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் 1% டிஸ்கஸ் பண்ண மாதிரி 0.5 பண்ணணும். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் நான் ஆல்கஹால் இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா 5%, 2.5 CGST அண்ட் 2.5 SGST. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்டர் ஸ்பெஷல் ஸ்கீம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 50 lakh பிலோவாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க 6%, 3%. ஸோ இதுதான் டேக்ஸ் ரேட். ஸோ அவங்க இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணலாம், என்னோடய டர்ன் ஓவர் இவ்வளோ, ஸோ நான் ஒரு மேனுஃபேக்சரர் இல்லை நான் ஒரு ட்ரேடர், என்னோட டேக்ஸ் ரேட் வந்து 1%. ஸோ அப்போ நான் என்ன பண்ணால் போதும், ஒரு 1% மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்டபிளுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இது ஓவராலாக நம்ம சொல்கிறதா இருந்தால், இது வந்து யாருக்கெல்லாம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, சிம்பிளிஃபைடு காம்ப்ளைன்ஸ். ஸோ நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். அது மாதிரி லோயர் டேக்ஸ் ரேட்ஸ். ஸோ நம்மளோட டர்ன் ஓவரில் வந்து ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜை தான் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி, ஒரு டேக்ஸ் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு பேப்பர் ஒர்க்ஸ். இந்த ஸ்கீமில் நம்ம இருக்கிறனால நமக்கு பெரிய லெவலில் நம்ம ரெக்கார்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளால் வந்து ப்ரெடிக்டபிள் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து ரொம்ப பெட்டராக பண்ணிக்கிறலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஜென்ரலான பெனிஃபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, நோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட். நம்மளோட பிஸ்னஸ் cannot claim credit ஃபார் டேக்ஸ் பெய்டு ஆன் பர்ச்சேஸ். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அங்கே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதை நம்ம இன்புட் டேக்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ அது முக்கியமான ஒரு ட்ராபேக். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம அவுட்வர்ட் சப்ளை பண்ணுறோன்னா அது இதில் பண்ண முடியாது. அப்படி பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ராபேக் என்ன அப்படின்னா, இன்வாய்ஸ் லிமிட்டேஷன். அதாவது காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸபிள் பர்சன் நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் டேக்ஸ் ஆன் சப்ளைஸ் ஆன் இன்வாய்ஸஸ். ஸோ அது ஒரு முக்கியமான ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆனுவல் டர்ன் ஓவர் மானிட்டரிங். ஸோ நம்மளோட டர்ன் ஓவர் லிமிட் வந்து நாட் எக்ஸீடிங் 1.5 crore. ஸோ அதில் நம்ம கான்சியஸாக இருக்கணும். இஃப் சப்போஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம நார்மல் ஜிஎஸ்டி, அதாவது ரெகுலர் ஜிஎஸ்டி டேக்ஸபிள் பர்சனாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது வித் பொட்டென்ஷியல் பெனால்ட்டிஸ். நம்ம வந்து டைம்லி அதை பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எதுக்கு எலிஜிபிள்னா பொட்டென்ஷியல் பெனால்ட்டிஸ் கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ட்ராபேக்ஸ், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், ஸோ அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.